பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 66வது அதிகாரம் 6வது வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கலிகூர்ந்தோம். எனக்கு அன்பானவர்களே, யாத்திராகம 14வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் கரையிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் கடந்து செல்வதற்கு அங்கே வழி இல்லை என்று பார்வோன் அறிந்து கொள்ளுகிறான். அவன் நினைக்கிறான், சமுத்திரத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொன்னான். உடனே பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு பிரைசலான். நன்றாக கவனியுங்கள். தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்கிறான். காரணம், ஒரு பக்கம் செங்கடல், எந்த பக்கமும் வழி இல்லாத நிலையில், கடந்து போக முடியாத நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, சில நேரம் நாம் கடந்து போக முடியாத நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். பாருங்க, நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும், என்ன செய்வதென்று தெரியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் நினைச்சாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறது 10வது வசனத்தில், பார்வோன் சமீபித்து வருகிறதை போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். பின்தொடர்கிற பார்வோனுடைய சேனையை கண்டவர்கள் பயந்தார்கள். இரண்டாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார்கள். எனக்கு அன்பானவர்களே, மனிதருக்கு சாத்தியமற்றதை தேவன் சாத்தியமாக மாற்றுவார். அந்த கடலில் வழியை கொடுத்து அவர்களுக்கு இருந்த பயத்தை கர்த்தர் நம்பிக்கையாக மாற்றினார். இந்த காலவேளையில் உங்களுக்கு முன்பாக சில பயங்கள் இருக்கலாம், சில எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவர். அவர் உங்களுக்கு கட்டாயம் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் எல்லாம். உங்கள் கண்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பார்க்கட்டும். உங்கள் தேவன் நம்பிக்கையின் தேவன். அவரால் உங்களை கடந்து போக பண்ண முடியும். பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மாற்ற முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். நான் இப்படி சொல்லுவேன், இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விளங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இதெல்லாம் மனிதனால் முடியாதோ அதையெல்லாம் தேவனால் கூடுங்க.
உங்கள் சூழ்நிலை மேல் வைக்கப்பட்ட கண்களை தேவன் மேலே வைச்சிருங்க. கட்டாயம் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் எவ்வளவு கடினமான பாதையில் கடந்து வந்தாலும் எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற நபர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் அகற்றி நம்பிக்கையை கொடுங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே, ஆமென்.